வெல்கம் டு மை ரிசைப் பேலட். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட், சிம்பிளாக ஈஸியாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரில் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட், ஒரு சின்ன கேப்சிகம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் கிரேட் பண்ணது. அப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு கடாயில் எடுத்து சூடானதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த தக்காளியை போட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க, ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/8 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அதோட போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் அந்த நீங்கள் வச்சுருக்க எல்லா காய்கறிகளும் கேரட், திருவுன உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாம் போட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படியே நடுவில் கிளறி விட்டு அப்படி கொஞ்சம் நேரம் 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். இது கடைசியில் வந்து 1/8 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிட்டீங்கன்னா இந்த மசாலா ரெடி. இது ரொம்ப குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். காலையில் இது கொடுத்தீங்கன்னாலே போதும். இது வந்து ஒரு நல்லா ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட். கடைசியாக மல்லி இலையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து, அப்புறம் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 பாகம் எடுத்தேன், கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது கூட இன்னொரு டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் இன்னும் சீஸும் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஆட் பண்ணும். அந்த சீஸ் கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். நான் வந்து ஸ்லைஸ் யூஸ் பண்ணாலும் அப்படி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சக்கப்புறம் இந்த மிக்சர் அப்படியே ஊற்றி விட வேண்டியது தான். இது ஆம்லெட் மாதிரி 2 சைடும் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டா உங்களோட ஒரு யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே இந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ.